இன்ஸ்டாகிராமுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, உள்ளே போனால் வரல. நான் பயந்துட்டேன், என்னப்பா இது வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு போல், அதனால் ஐடி பாஸ்வேர்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி பாஸ்வேர்டெலாம் போட்டு கண்டினியூ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ நானும் கொடுப்பேன். பார்த்தா அனபிள் டு லாகின்னு வருது. என்னப்பா இது ப்ளே ஸ்ட்ரையே, நான் கரெக்டாக தான் ஐடி பாஸ்வேர்டு போடுறேன், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்துன்னே இருக்குது. இது ஒன்றும் புரியல. கொஞ்ச நேரத்தில் நானே பயந்துட்டேன், யாரோ ஒருத்தவங்க நம்ம இன்ஸ்டாகிராமை ஹேக் ஏதாவது பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பயந்துட்டேன். சரி ஓகே, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதனா பண்ணி தான் பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை ட்ரை பண்ணி தான் வந்துடுச்சு. ஒன்றும் கிடையாது. இன்ஸ்டாகிராமை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி கேட்கும். இப்படி கேட்டவனே வந்து பார்த்தீங்கன்னா ஆப் இன்ஃபோ அப்படின்னு இருக்கா, அதை தொடுங்க. அந்த ஆப் இன்ஃபோ தொட்டவனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுங்க. ரவுண்ட் பண்ணியே காட்டுறேன் பாருங்க. அந்த ஸ்டோரேஜை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணவொடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ எனக்கு காட்டும் பாருங்க, இது மாதிரி காட்டும். கிளிக் பண்ண உடனே இது மாதிரி காட்டின உடனே திருப்பி ரவுண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. கீழே வந்து கிளியர் ஸ்டோரேஜ்னு கொடுக்குது பாருங்க, கேட்குது பாருங்க. அந்த கிளியர் ஸ்டோரேஜை கொடுத்து விட்ருங்க. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் டேட்டா கூட கேட்கும். கிளியர் டேட்டா இல்லை கிளியர் ஸ்டோரேஜ் இது மாதிரி கொடுத்து விட்டு ஓகே கேட்கும். ஓகேவும் கொடுத்து விட்ருங்க. ஓகே கொடுத்து விட்டுட்டீங்கன்னா நீங்கள் வந்து இதை தள்ளி விட்ருங்க. அப்படியே இதுலேருந்து சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு முதல்ல இருந்தே இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போங்க. அப்படி முதல்ல இருந்தே இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போனீங்கன்னா திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். இமெயில் ஐடி கொடுத்துருந்தீங்கன்னா இமெயில் ஐடி போட வேண்டியதாக இருக்கும். ஸோ ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா ஃபோன் நம்பர் பாஸ்வேர்டையும் கரெக்டாக போட்டுருங்க. நான் பிளர் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா என் பாஸ்வேர்டும் இதுவும் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு. கொடுத்தவொடனே இப்படி காட்டும். பயந்துடாதீங்க, 1 செகண்ட் ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் ஒரு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வருவாங்கல்ல, அது மாதிரி ஒரு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வாங்க. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இப்போ எனக்கு வர மாதிரி வர ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா இப்படி வர ஆரம்பிச்சிடும். திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமு நீங்கள் வேறு அக்கௌண்ட், அதாவது ஒரே ஃபோன்லேயே ஒரு 2 அக்கௌண்ட் அப்படி வச்சுருந்தீங்கன்னா அதை லாகின் பண்ணிட்டு திருப்பி வந்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்தே இப்போ நான் பண்ண மெத்தடெல்லாம் காட்டும். ஆனால் உங்களுக்கு வந்துடும். இந்த ஸ்டெப்பெல்லாம் பயன்படுத்திங்கன்னா வந்துடும். கவலைப்படாதீங்க, இதே மாதிரி பண்ணி பாருங்கள்.